ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல 20 ஹிந்தி சென்டென்சஸ் குட்டி குட்டியா இருக்க போது இதனுடைய தமிழ் மீனிங் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கியா பாத் ஹை அப்படின்னா என்ன விஷயம்? கியா அப்படின்னா என்ன, பாத் ஹை அப்படின்னா விஷயம். மத் கரோ அப்படின்னா செய்யாத இல்ல பண்ணாத அப்படின்னு சொல்றோம். கரோனா செய், பண்ணு அப்படின்னு பாக்குறோம். மத் கரோ அப்படின்னா செய்யாத. மத் மாரோ அப்படின்னா அடிக்காத. மாரோனா அடி. அப்போ அடிக்காத அப்படின்னா மத் மாறோ. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குமே. மத்துங்கிற வார்த்தை ஹிந்தியில வந்தாலே ஒரு விஷயத்த பண்ணாத அப்படின்னு தான் நம்ம இங்க சொல்றோம். இப்போ மத் மாறியேன்னு சொன்னீங்கன்னா அடிக்காதீங்கன்னு மரியாதையா சொல்றீங்க. கப் ஆயேகி அப்படின்னா எப்போ வருவா. கப்னா எப்போது, ஆயேகினா வருவாள். பார் பார் தேக்கோ அப்படின்னா திரும்ப திரும்ப பாரு. ஓகேவா? அப்ப தேக்கோன்னு அங்க பாருன்னு வந்துருச்சு. பார் பார்னா மீண்டும் மீண்டும் இல்ல திரும்ப திரும்ப. தேக்கியே அப்படின்னு அங்க சொன்னீங்கன்னா பாருங்கன்னு மரியாதையா சொல்றீங்க. கம் சே கம் அப்படின்னா குறைந்தபட்சம். கம் சே கம் குறைந்தபட்சம். ஆப் இதர் பைட்டியே நீங்க இங்க உட்காருங்க. ஓகேவா? அப்ப இதர்னா இங்கன்னு வந்துருச்சு. பைட்டியே அப்படின்னா உட்காருங்க. அப்ப ஆப்னா நீங்க. ஓகேவா? ஸோ ஆப் இதர் பைட்டியேனா உட்காருங்க. அப்ப பைட்டோன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? உட்காரு அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி ஆயிரும். அப்ப ஆப்பையும் நீங்க சொல்ல மாட்டீங்க. தும் அப்படின்னு அங்க சொல்லி முடிச்சிருவீங்க. பகுத் பகுத் தன்யவாத் அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றதுதான். தன்யவாதம் நன்றி. பகுத் பகுத்னு வந்ததுனால அது மிக்க நன்றின்னு ஆயிடுச்சு. முட்கர் தேக்கோ அப்படின்னா திரும்பி பார். முட்கர் அப்படின்னா திரும்பி, தேக்கோனா பார். ஆக்கர் தேக்கோனா வந்து பார். ஆக்கர் அப்படிங்கும்போது வந்துன்னு அங்க மீனிங் வருது. தேக்கோனா பார். ஸோ அப்போ ஆக்கர் தேக்கோ வந்து பார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. கர் மேஹோ அப்படின்னா வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. வேற ஒண்ணுமே இல்ல. கர்னா வீடு, கர்மே அப்படின்னா வீட்டில் அப்படின்னு அங்க வருது. ஹூ அப்படின்னா இருக்கிறேன். அப்ப கர்மேஹூ வீட்டில் இருக்கிறேன். சிர் தர்த் அப்படின்னா தலைவலி. சிர்னா என்னது? தலை. வலிக்கு வந்து தர்துங்கிற ஹிந்தி வார்த்தையை பாக்குறீங்க. சிறுங்கிறது தமிழ்ல கூட வந்து சிரம் அப்படின்னு நம்ம தலைக்கு இன்னொரு பேர் இருக்கு. உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதான் அங்கேயும் ஹிந்தியில சிறுன்னு வருது. நக்லி பியார் அப்படின்னா பொய்யான காதல். நக்லினா போலி. அதே வந்து பியார் அப்படின்னா காதல். அப்போ போலியான காதல், பொய்யான காதல் நீங்க சொல்லலாம். அதே கிஸ்னே புலாயா அப்படின்னா யார் கூப்பிட்டது. கிஸ்னேனா யாருன்னு அங்க புரிஞ்சுக்கிறீங்க. புலாயா அப்படின்னா கூப்பிட்டது. கிஸ்னே மாறா அப்படின்னா யார் அடிச்சது அப்படின்னு பாக்குறீங்க. மேனே தேக்கனா நான் பார்த்தேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நார்மலா மே அப்படின்னு தான் வரும். அது ப்ரெசன்ட் டென்ஸா இருந்தா ஃபியூச்சர் டென்ஸ்ல கூட மேன் தான் வரும். ஆனா பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்கன்னா உங்களை மேனே அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. மேனே தேக்கானா பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. லட்கா யா லட்கி பையனா பொண்ணா. ஓகேவா? லட்கானா பையன், பொண்ணுக்கு வந்து லட்கின்னு சொல்றோம். அப்ப பையனா பொண்ணா அப்படின்னா அந்த யா அப்படிங்கிற அந்த வார்த்தை வருது. ஆர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா? அப்போ குழந்தை பிறந்தா கேட்போம் இல்லையா? பையனா பொண்ணா அப்படின்னா லட்கா யா லட்கின்னு நீங்க கேட்கலாம். ஓகே. முஜே லக்தா ஹை அப்படின்னா எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. முஜேனா எனக்கு, லக்தாக்கின்னா நான் ஃபீல் பண்றேன், உணர்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. துரந்தாவோ உடனடியா வா அப்படிங்கிறீங்க. உடனடியா வா, உடனடியாக வா. துரந்த் சே ஆவோன்னு சொல்லலாம். துரந்தாவோ அப்படின்னாலும் சரி, உடனடியா வா அப்படின்னு சொல்றீங்க. அதே ஜல்தி ஆவோன்னா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்றீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.